ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா 10 தக்காளி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 வரமிளகாய், கொஞ்சம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தூள் உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இதை வச்சு நாம் தக்காளி தொக்கு ஈஸியாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். வானிலையை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. நாம் வெங்காயமும் வரமிளகாவையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டிருக்கோன்னா அப்போ தான் யாருமே எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். அதையும் இப்போ நம்ம வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கோங்க, தாளிச்சிருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரி. ஃப்ரெண்ட்ஸ், தூள் உப்பு போடல, கல்லுப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னாவே, உப்பு மஞ்சள் போட்டாவே தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். ரொம்ப நேரம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி வணங்கிருச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து தக்காளி தோல் சுருங்கி நல்லா சுருண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அது வரைக்கும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி போயிடும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நாம் ஒரு தட்டை வச்சு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டத்தை எடுத்துகிட்டு நாம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு போட வேண்டிய பொருள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்டா நல்லா கொதிச்சு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் தீஞ்சு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் பார்க்காம விடக்கூடாது. அடிக்கடி கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தோல் சுருண்டு வரணும். டேஸ்ட் இருக்கும். நான் சொல்கிற டேஸ்ட் அப்போ தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். தட்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஆனால் பார்த்து கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அடியில் தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நாம் பார்த்து கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம ஊற்றின எண்ணெய், ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்தோம் இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம் சைடில் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், கடுகு போட்டு, வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு, தக்காளி கட் பண்ணி போட்டு, மஞ்சள் போட்டு, சிக்கன் மசாலா போட்டு, நம்ம உப்பு போட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த தக்காளி தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சரி டேஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் தக்காளி நல்லா வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு என்னோடய அம்மை இந்த மாதிரி தான் சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாயி எப்போ இந்த குழம்பு வச்சாலும் எனக்காக கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள், ஈஸி. பாருங்கள், எண்ணெய் மேலே தெரியுது. நல்லாவும் வெந்து சுருண்டுருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தொக்கு ரெடி. சரி டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லா வெரைட்டிக்கும், நான்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கனாவே இந்த டேஸ்ட்டு புரியும். சிம்பிளாகவும் வச்சிடலாம், ஈஸியாகவும் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.